நான் சொன்னது அவரு காணாம என் குடும்பத்தை திட்டினாருன்னா நான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. யாராவது ஒரு லேடிக்கு மிஸ்டேக் வேணும், அவங்க வீட்டுக்காரர் தானே என் கூட, அவங்களுக்கு எனக்கு தானே சண்டை வந்திருக்கும். சார் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. மாக்காப்பா ஈசிஆர்ல பெண்கள் கிட்ட என்னென்ன பண்ணாரோ வீடியோ ஆதாரங்கள் இருக்கு. அதோட பர்சனல் சொல்லிட்டு நான் ரிலீஸ் பண்ணல. குழந்தை மேலே தலையில அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லுங்க, ராட வச்சு நான் எரியலேன்னு. சார் வேணும்னே நான் பாத்தீங்கன்னா முக்கோத்தர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எல்லா இடத்துலயுமே அவர் ஜாதி வெப்பனை எடுக்கிறார் சார் கையில. புகழ் கூட ஜிம்பாயை அடிச்சுதான் நிசாக்காவுக்கும் சுனிதாவுக்கும் காயம் வந்துச்சு. என் கண்ணு முன்னாடியே குடிச்சாரு. அது இல்லைன்னு சொல்லி அவர் பிள்ளை மேல அடிச்சு கொத்திய பண்ணட்டும். புதிய சிந்தனையிலிருந்து கால் பண்றேன் சார். சொல்லுங்க சார். இப்ப உங்களுக்கு எதிராக மாக்காப்பா ஆனந்த் எல்லாம் நசிகேட்டுப்பட்ட கவுனியத்துல ஆஜராகி உங்களுக்கு எதிராக ஒரு புதிய ஒரு புயலை கிளப்பியிருக்காங்க. நீங்க ஒரு லேடி மேல தோல் மேல கைப்பட்டதா இருக்கட்டும், அவர் வீட்டுக்காரர் கூடவே இருந்தாரு, இப்படிலாம் அசியம் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இது நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? நான் என்ன சொல்றேன்னா, பொய்யான தகவலை யாருனாலும் கொடுக்கலாம். அவங்க ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த நாளை விட்டுட்டு இத்தனை நாள் யோசிச்சு அட்வொகேட் எல்லாம் என்ன பேசலாம்னு யோசிச்சு இது பண்ணி பிளான் பண்ணி திட்டமிட்டு நான் மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஏன் அவர் போலீஸ் ஸ்டேஷன் ஆஜராகணும்? பாதிக்கப்பட்ட உடனே அவர் என்னை மதுபோதையில தாக்கிட்டாருன்னு நான் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போனேன் இல்லையா? போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் உங்ககிட்ட என்ன டிமாண்ட் பண்ணேன்? ஸ்டேஷன்ல மன்னிப்பு கேட்டா போதும் தான் நான் சொன்னேன். கண்டிப்பா. அவரை காணாமலுக்கும் புகழும் முறையான வழக்கம் கொடுக்கல. அந்த பாலிமர் கிளிப்பிங்ஸை நீங்க பாருங்க, எவ்வளவு முறைச்சுக்கிட்டு 2 பேரும் தும்புரா போலீஸ் ஸ்டேஷன் வந்திருப்பாங்கன்னு பாருங்க. ஓகேங்களா? அன்னைக்கு காணாமலுக்கும் போகணும் எதுவுமே பேசல. ஏன்னா தனித்தனியா பேசலாம், உண்மை வெளியில வந்துடும் பயந்துகிட்டு. இன்னைக்கே அவங்க பிரஸ் மீட் கொடுக்கணும். நான் சொன்னது அவரு காணாமலுக்கும் என் குடும்பத்தை திட்டினாருன்னா நான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? யாராவது ஒரு லேடிக்கு மிஸ்டேக் வேணும், அவங்க வீட்டுக்காரர் தானே என் கூட, அவங்களுக்கு எனக்கு தானே சண்டை வந்திருக்கும். எனக்கு குற்றச்சாட்டு உண்மைதானா? ஒரு ஃபேமிலியோட வந்திருக்காங்க, ஒரு நடிகை வீட்டுக்காரோட வந்திருக்காங்க, அந்த நடிகை மேல தோல்ல கை போட்டு இது மாதிரி முன்னாடி உங்க வீட்டுக்காரோட இருந்த ஒரு நாள் இது கூட இரு அப்படின்னு நீங்க சொன்னதா சொல்றாங்க. அது உண்மைதானே? அப்படி ஏதாவது ஒரு நடிகை முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? அப்படின்னா அவங்க தானே சார் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. உண்மையா இல்லையா? ஓகே ஓகே. ஆனா ஆதாரம் இருக்குங்கிறாங்க சார். சார் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. மாக்காப்பா ஈசிஆர்ல பெண்கள் கிட்ட என்னென்ன பண்ணாரோ ஏகப்பட்ட பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. வீடியோ ஆதாரங்கள் இருக்கு. அதோட பர்சனல் சொல்லிட்டு நான் ரிலீஸ் பண்ணல. ஓகேங்களா? மாக்காப்பா தண்ணி அடிக்கன்னு சொல்லாரு. அவருக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்கு. அவர் பொய்சு மேலையும் ஓகேங்களா குழந்தை மேலேயும் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லுங்க, ராட வச்சு நான் எரியலேன்னு. எரியவே இல்லைன்றாரு. புகழ் கூட ஒரு ஜிம்பாயை கூட்டு அடிச்சா அப்படி இதே புகழ் அவர் ஒய்ஃபு மேலேயும் அவங்க பிள்ளைங்க மேலேயும் சத்தியம் பண்ணட்டும் நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? அதாவது சேனல்ல உள்ள ஃபுட்டேஜ் அவங்க காட்ட மாட்டாங்க. எனக்கும் சேனலுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டிவியோட உப்பு நான் சாப்பிட்டுருக்கேன். ஓகேங்களா? எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு அவங்க கூப்பிட்டாங்க. ப்ரொடக்ஷன் நான் எந்த தப்பு சொல்லல. ப்ரொடக்ஷன் உப்பு நான் சாப்பிட்டுருக்கேன். கண்டிப்பா. அன்னைக்கு நான் ஒரு நாள் வந்ததுக்கு கூட எனக்கு 1 நாள் சம்பளத்துக்கு கொடுத்துட்டாங்க ப்ரொடக்ஷன்ல. ஓகே. நான் அவங்களெல்லாம் எந்த தப்பும் சொல்லவே கிடையாது. ஆனா தொடர்ச்சியா இப்ப நீங்க இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஷோலையும் இதே மாதிரி தான் பண்றீங்க. சார் அந்த கஸ்டமர் எப்பயுமே நீங்க கலக்க போகுது எதுவா இருக்கட்டும் 3 நாள் எபிசோட் தான் சார் யூஸ் பண்ணுவாங்க. கண்டினியூஸா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்களே சொன்னது என்னன்னா முக்கியமான ஆளை நாங்க தொடர்ந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? டிஆர்பி எதிர வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு, ஏன்னா எல்லா நேரமும் ஒரே டைம் ஒரே ஆளை யூஸ் பண்ணாங்கன்னா அது டம்மி ஆயிரும். ஆமா. அதனால இவர் அப்பப்பதான் காட்டுவோம் அப்படின்னு அவங்க ஒரு ட்ரிக் வச்சிருக்காங்க. நான் அது தப்பு சொல்ல வரல. நான் தொடர்ந்து சீரியல் சார் இவ்வளவு ஷூட்டிங் போயிருக்கேன். இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குமா? கலகக்காரன் காணாமலத்து வந்தா அவ்வளவு பிரச்சனை நடந்துருச்சு சார். அவர் இது மட்டும் இல்ல சார், டக்குனு ஜாதியை ஒப்பனை எடுக்கிற அப்படி காணாமலத்து சார். நான் எந்த ஜாதி அவர் சொல்றத நான் சொல்ல வரேன். காணாமலத்துக்கு இப்போ வைக்கிற குற்றச்சாட்டுக்கு நான் எந்த ஜாதி மீட்டிங் போயிருக்கேன், எந்த ஜாதி சம்பந்தப்பட்டிருக்கேன் சார். வேணும்னே நான் பாத்தீங்கன்னா முக்கோத்தர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எல்லா இடத்துலயுமே அவர் ஜாதி வெப்பனை எடுக்கிறார் சார் கையில. ஓகேங்களா? நான் எல்லா மக்களும் ஒண்ணுதான், எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான். ஓகேங்களா? அவங்க என்னன்னா தப்பு இருக்கிறப்ப வேற ஏதாவது அவங்களுக்கு கிடைக்கணும்ல சார். அவங்களோட வீடியோ ஆதாரம் இருக்கா? அந்த ஜாதி பேரை சொல்லி நான் திட்டினேன் அப்படின்னு வீடியோ ஆதாரம் எதுவும் இருக்கா? ஒரு இன்டர்வியூல நீங்க ஒரு இதுல பேசிருக்கீங்க, அது கொஞ்சம் கான்ட்ரோவர்சியா ஆனிச்சு. கரெக்டா சொல்றீங்க. அத மைண்ட்ல வச்சுட்டு ஒரு இன்டர்வியூல அதை நான் யதார்த்தமா தெரியாம இன்டர்வியூ போனது, அதுக்கு விளக்கமும் கொடுத்துட்டேன். அந்த இன்டர்வியூ என்னன்னா லவ் மேரேஜ் பத்தின சப்ஜெக்ட். அந்த பையன் தப்பு செஞ்ச பையன் எங்க சமுதாயத்தை சேர்ந்தவன் அப்படின்னு நான் தெரியாம சொல்லிட்டேன். அதை கேப்சர் பண்ணிக்கிட்டு இப்படி என்னை அடிக்கிறாங்க சார். இது ஜாதி சம்பந்தப்பட்ட தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஜாதி சங்கம், அந்த மாதிரி ஆட்களை போய் பேசினா பரவாயில்ல. ஏன் என்னைய பிடிக்கணும்? காணாமலத்துக்கு வேற எதுவும் வெப்பன் கிடைக்கல சார். எல்லாருக்குமே சண்டை போட்டு ஒரு ஜாதியெல்லாம் வெப்பன் எடுப்பா அப்படி. காணாமலத்தா இருக்கட்டும் புகழ் சேம் சார். 2 பேருமே ஜாதியெல்லாம் வெப்பன் எடுக்கிறாங்க.
ஓகே, அதுக்கு ஆதாரம் வேணும்ல சார். சார் நான் நிறைய ஷோ போயிருக்கேன், நீங்க எவ்வளவோ கலாச்சிருப்பாங்க, கிண்டல் பண்ணிருப்பாங்க, நான் ஜாலியா சிரிச்சுட்டு போயிருக்கேன். அதையும் தாண்டி என்ன பத்தியும், என் குடும்பத்தை பத்தியும், என் பொது வாழ்க்கையை பத்தியும் காணாம திருட்டுறப்ப நான் எப்படி பேசாம இருப்பேன்? பிரச்சனை நடந்தது எனக்கும் காணாமத்துக்கும் இல்ல, வேணும்னே பொறாமையால புகழ் கூட சேர்ந்து அடிச்சா அப்படி மாக்காப்பா என்னன்னு விசாரிக்காம ராடு எடுத்து எழுது அப்படி. நான் சொல்றேன் இல்ல, மனசாட்சி இருக்காரு சார், அந்த மனக்குள்ள காலி இருக்கு, தெய்வம் இருக்கு, அவங்க பிள்ளை மேல தலையில அடிச்சு சத்தியம் பண்ணட்டும், நான் ஒத்துக்கிறேன். பிரஸ்ல உலக மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப நான் நம்மளுடைய நேர்காணல நீங்க சொல்லியிருக்கீங்க என் உள்ள என்ன நடந்தது அப்படின்றதுக்கு இல்ல, அது வேண்டாங்க, அது வந்து ஃபேமிலி இஷ்யூ அப்படின்னு நீங்க சொல்லி அவாய்ட் பண்ணிட்டீங்க. ஆனா இப்ப ஆனந்த் தரப்பு இப்ப ஓப்பனா சொல்றாங்கல்ல, இதான் நடந்ததுங்க, நீங்க என் ஆதாரம் இருக்கு, அவர்கிட்ட ஆதாரம் தான் காட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனா பேசுறாரு. நான் தான் சொல்றேன்ல, அவர் பிள்ளை மேல சத்தியம் பண்ணி சொல்லட்டும். இதுக்கு ஒரே ஆதாரம் வீடியோ கிளிப்பிங் சார். வீடியோ கிளிப்பிங் சேனல்லாம் வாங்க முடியாது, யார் கேட்டாலுமே கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதே மார்க் அப்பா தான் பிள்ளை மேல அடிச்சு, நான் என் தாய் மேல அடிச்சு சத்தியம் பண்ண ரெடி. நான் படிச்ச படிப்பு புக்கு மேல அடிச்சு, ஏன்னா என்ன சோறு போட்டது வளர்த்தது எல்லாம் அதுதான். அது மாதிரி அவங்க வயசு மேல பிள்ளைங்க மேலேயும் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி நாங்க திவாகரை நான் ராட வச்சு எரியவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி காணவனுக்கு என் குடும்பம் பத்தி தரக்குறவா பேசுனது போய் ஒரு ஜிம்பாய் கூட வந்தாரு போலீஸ் ஸ்டேஷன்ல, அப்படி யாருமே வரலன்ட்டாப்பி. அதே கும்பலுக்கும் பிள்ளைகள் குடும்பம் இருக்குல்ல, அவங்க தலையில அடிச்சு சத்தியம் மட்டும் என் கூட சார் புகழ் கூட வந்த ஜிம்பாய் அடிச்சுதான் நிசாக்காவுக்கும் சுனிதாவுக்கும் காயம் வந்துச்சு. என்னை விளக்க வர்றவனு. அப்புறம் ஏன் சார் பெண்கள் என்னைய விளக்க வர்றாங்க? என்ன சார் கதையா இருக்கு? விளக்க வந்தவங்களுக்கு அடிச்ச இப்ப நிஷாக்காவோ இப்ப சுனிதாவும் கேட்டா சொல்லுவாங்களா? இது ஓப்பனா சொல்லுவாங்களா கேக்குறேன். நீங்க சொல்லுவாங்க எல்லாரும் ஒரு இடத்துல ஒர்க் பண்றதுனால யாருக்கும் வந்து சாதி சொல்ல மாட்டாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப நாள் ஒர்க் பண்றாங்க. நான் ஒரு நாள் போயிருக்கேன், நான் நடந்த உண்மையை முதல் நாளே சொல்லிட்டேன். விளக்க வந்தவங்களுக்கு அடி, நிஷாக்காவுக்கு அடின்றது முதல் நாளே நான் சொல்லிட்டேன். கடவுள் இருக்காரு சார். அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தா எல்லாம் அவங்க பண்ண தப்புகள் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு, எல்லாம் தெரிஞ்சிடும். இல்ல இப்ப நீங்க என்ன ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்க சார், அவர் குடிச்சிட்டு தான் என்ன அடிச்சாரு சொல்றீங்க. ஆமா சார், அந்தாக்கா கசம் சூட்ல அவர் குடிச்சு வந்து நான் பக்கத்துல உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். என் கண்ணு முன்னாடியே குடிச்சாரு. அது இல்லைன்னு சொல்லி அவர் பிள்ளை மேல அடிச்சு சத்தியம் பண்ணட்டும். இல்ல சார், அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு குடிச்சிட்டு உங்களை அடிச்சாரா? ஏன்னா நான் 18 மணி நேரம் நிக்கிறேங்க, ஆங்கர் பண்றேன், நான் குடிச்சு நிக்க முடியுமா? டீ சாப்பிடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறாப்பி சார். அப்பப்ப பிரேக்ல முடிக்கிறதுக்கு அப்புறம் ஃபுல் குடி முடாபடியா கொடுக்குறாப்பி. ஓகேங்களா? அப்பப்ப டீ சாப்பிட்ற மாதிரி. எனக்கே நிறைய விஜய் டிவி பிரபலங்கள் சொன்னது, அவர் அந்த தண்ணி அடிச்சுட்டு கண்ணு செவக்குதுன்னு அதை மறைக்கிறதுக்காக தான் கருப்பு கண்ணாடியே போறாருன்றாங்க. இல்ல சார், இப்ப மிகப்பெரிய நிறுவனத்துல ஒரு ஆங்கரா இருக்காரு. அப்படிங்கும்போது இந்த நிறுவனம் தெரியாமையா இருக்கும். நேற்று ஒரு ஷோ ஒரு பிரேக்ல போய் ஒருத்தவங்க ஏதாவது பண்றாங்க, சிறு சாப்பிடுறாங்க, இல்ல தண்ணி அடிக்கிறாங்கன்னா அவங்க கத்துக்கிட்டு இருக்காது. அவங்களுக்கு வேலை நடக்கணும். யாரோட பர்சனல் லைஃப்ல அவங்க உள்ளுக்குள்ள நுழைய மாட்டாங்க. அது யாரையும் பாதிக்காம இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும். என்னை பாதிச்சனாலும் அது வெளியில கொண்டு வரேன். இதே மாட்டப்ப அதே உள்ள நிறுவனத்துல வச்சு அவர் தண்ணி எடுத்து நான் கூட சார் நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன் சார். அவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் தண்ணி அடிச்சாரு. நடக்க போது ஒரு பிரேக்லயுமே இடையில டீ சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுறோம். அப்படி சார் ரூமுக்கு போறப்ப அங்கேயே சொல்லுவாங்க உள்ள போய் ஒரு ரவுண்ட் போட்டு வரும் அப்படி. ஓகேங்களா? அதாவது ரவுண்ட் கம்மியா சாப்பிடுறது, முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா சாப்பிடுறது. அவர் கூட உட்காந்து நானே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். சாப்பிடுப்பா தம்பின்னு அவரே எடுத்து கொடுத்தாரு. அது இதெல்லாம் இல்லைன்றாங்க. அவர் கூட அவர் நல்லா ஃபுல் குடி குடிச்சாரு. எனக்கே ஸ்நாக்ஸ் என்ன சொல்ல சிக்கன் அந்த ஒரு பிளேட் ஃபுல்லா நான் சார் காலி பண்ணேன். இதே அண்டா காக்கசம் சூட்ல சும்மா அவங்க அப்படியும் அவர் குடிக்கிறது நாசமா போகுது. அது அவர் பர்சனல். என்னை பாதிச்சனாலதான் அது வெளியில வருது. இல்ல சார், இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, அன்னைக்கு உண்மையில என்ன நடந்தது? எதுக்கு இப்ப உங்களுக்கு காணாமத்துக்கு பிரச்சனை? இதுல ஏன் புகழ் வழி இல்லையா மாக்கப் பண்ணது வரணும்? அதான் சாரி சொன்னது திருப்பி சொல்ல எனக்கு இதா இருக்கு. காலையில வந்த உடனே புகழுக்கு மூஞ்சி செத்து போச்சு. நான் வந்தது பிடிக்கல. என்ன மட்டும் இல்லையா, இதே விஜய் டிவி பிரபலங்கள் சொல்றாங்க ஓட்டேரி சிவான்னு ஒரு பையன் வந்தானா அந்த பையனோடய பிரச்சனை பண்ணி ப்ரோ விட்டு துரத்துனதும் இதே நபர் தான், புகழ் தானா. ஓகேங்களா? அந்த சோப்பு வேற யாரும் வரக்கூடாது, நம்ம மட்டும் தான் இருக்கக்கூடாது, நம்ம குழப்பு போயிடும், வயிற்று குழப்பு போயிருன்ற மாதிரி அப்படி பண்றாப்படி. ஏன்னா அவருக்கு பெருசா ஒன்றும் வளர்ச்சி இல்லை சார், ஒன்றும் படங்கள் இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏதாவது 1-2 படமும் அந்த ஃபெயிலியர் காரணம் நடிக்க தெரியாம அவருக்கு தொடர்ந்து கெட்ட பேர் தான். நிறைய படங்கள் நடிச்சு நிறைய சம்பளம் வாங்குறவங்க இந்த மாதிரி ஷோ காமெடி ஷோஸ்க்கு வரமாட்டாங்க. அவர் இன்னும் அதே ஷோஸ் வந்து கோமாளியா இருக்காரு. எங்க என்ன மாதிரி நபர்கள் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கே தெரியும். பிக் பாஸ்ல பாருங்க நம்ம எப்படிப்பட்ட ப்ரொமோ பண்ணி எப்படிப்பட்ட வைரல். இவர் நாளைக்கு வந்துட்டாங்கன்னா நம்மள டபுள் பண்ணிடுவாங்களேன்னு ஒரு பயம் வந்துருச்சு. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணி ட்ரிகர் பண்ணி அனுப்பிச்சு விட்டோம்னா நம்மளே இந்த ஷோவில் ஊண்டிக்கலாம்ன்ற எண்ணம் தான் புகழுக்கு. ஓகே சார், புகழுக்கு எனக்கு என்ன பஞ்சாயத்து? எதிரையாவது ஒண்ணு பிக் பாஸ்ல இருந்தே காணாம நீங்க பிக் பாஸ்ல நடந்தத பாருங்க. பின்னாடி வந்து எப்படி வம்புழுத்து இருப்பாரு. ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலாட்டி பாடி ஷேம் பண்ணக்கூடாதா இல்லையா? நீங்க சொல்லுங்க. அது ஓகே சார், பட் அவங்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னா
இது மாதிரி ஒரு ஷோல வந்து ஒரு நடிகை மேல தோல்ல கைப்பற்ற முடியுமா? ஒரு அத்தியாவசியமா பேசும்போது அந்த நான் வந்து கேட்க போனேன் அப்படின்னா சொல்றாப்ல மாக்காப்பா ஆனந்த். இல்ல அதெல்லாம் பொய் சார். அவங்கதான் முன்னாடி வந்திருப்பாங்க. சார் என்ன சார் வரமா பேசுறீங்க? பொண்ணோட பிஹேவ் பண்ண அவங்கதான் முன்னாடி வந்திருப்பாங்க. முதலாளே பிரச்சனை வேற மாதிரி போயிடுறாங்க. அதுதான் நான் தட்டி கேட்கறேன். அப்படிலாம் யாரும் தட்டி கேட்கவே இல்லை சார். இவங்க 2 பேருக்கு இடையில புகழுக்கு சப்போர்ட் பண்ணி தான் மாக்காப்பா வந்து ராடர் தெரிஞ்சது. ஓகே இதே மாக்காப்பா மேல ஈஸியாட்ட பெண்கள் நடந்தது எல்லா வீடியோ ஆதாரங்களும் இருக்கு சார். இதே கானா வினோத்து பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருன்னு நிறைய வீடியோ வந்துச்சு பாருங்க. பிக் பாஸ்ல பாத்தீங்களா? அவர் என்னென்ன பண்ணாரு, யார் பண்ணாருன்னு நிறைய வீடியோ வந்துச்சு. கானா வினோத்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி அப்படின்னு. இல்ல அவங்க தரப்பு நான் சொல்றேன். பிக் பாஸ்லயும் பாத்தீங்கன்னா எல்லா பெண்களையும் தப்பா சார். இதே எல்லா பிக் பாஸ்ல எல்லா பெண்களுமே இவர்கிட்ட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, சேஃப்டின்னு சொல்லியிருப்பாங்க பாருங்க. எல்லாத்துக்குமே கேட்டாங்க திவாகரால உங்களுக்கு பிரச்சனைன்னு சார் கேட்டாரு, எல்லாருமே இல்லையே நாங்களே. இதே கானா உனக்கு தப்பா நடக்கிறது இதை வீடியோ எடுத்து போட்டு விட்டுருந்தாங்க சார். புரியுது. கானா உனக்கு தப்பு பண்ணது வெளியில எடிட் பண்ணி சார், வெளியில ட்ரோல் பண்றவங்க ஆயிரம் எடிட் பண்ணி போடலாம், உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சோ இவங்க மேல உள்ள பிரச்சனையை மறைக்கிறதுக்கு ஏன் அன்னைக்கே போலீஸ் ஸ்டேஷன் வரல நான் கேட்கிறேன். ஏன் சார் உங்களுக்கு அந்த கொஸ்டின் வரலையா? ஏன் அன்னைக்கு வரல சார்? அன்னைக்கு ஏன் பிரஸ் மீட் கொடுக்கல? ஏன் 3 நாள் யோசிச்சு நிதானிச்சு சொல்லணும்? சார் இது உலகத்துல நடக்கிற சகஜம் தான் சார். ஒரு ஆள் பாதிக்கப்பட்டவங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சம்பவம் பண்ணவங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் யோசிச்சு பிளான் பண்ணி 3 நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு அட்டாக் கொண்டு வராங்க. இல்ல இப்ப என்னன்னா, இப்ப அவரு உங்க வேலையாளர் இருக்கலாம். ரெண்டாவது அவர் சொல்ற குற்றச்சாட்டை பாத்தீங்கன்னா நடந்தே கிடையாது. இங்க இருந்தா நடந்தே வந்து இங்க ஸ்டேஷன் டார்ச்சர் பண்ணி சார் பிரச்சனை பெருசு. ஓகேங்களா? பிரச்சனை பெருசு. அப்படியெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல யாரும் டார்ச்சர் பண்ணலாம் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? காவல் நிலையம் அது. அவங்க மேல தப்பு இருக்கு, அவங்களே பாத்துக்கிட்டாங்க. இதே மாக்காப்பா காசு கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணலாம் எத்தனை பேர் அமைச்சு வச்சாரு. கடைசி முடிய நான் அது ஒத்துக்கல. பணம் வாங்கி கடவுள் மீனே ஆள் வச்சு அவர் நேரடியா பேசல, ஆள் வச்சு வெளியில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம், வெளியில பார்த்து கட் பண்ணிக்கிறோம். எனக்கு என்ன ஒரு விஷயம்னா 50-60 பேர் முன்னாடி சார் எல்லா டெக்னீஷியன் இருக்காங்க. 50-60 பேர் நிறைய பேர் சார் டெக்னீஷியன் வேலை பார்த்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. தெரியல எனக்கு ஆர்டிஸ்ட் எத்தனை பேர் இல்லை, ஆனா 50 பேர் இருப்பாங்க. நிறைய பேர் இருந்தாங்களா ப்ரொடக்ஷன் ஆளுங்க. ஓகேங்களா? ஒரு ஆள் 2 ஆள் ஆர்டிஸ்டே 20 பேர் இருந்திருக்கலாம். அதுக்கு மேல ப்ரொடக்ஷன் ஆட்கள், கேமராமேன், இது மாதிரி நிறைய இருக்காங்க இல்லையா? பெரிய சூழல் அது. அதனால எல்லாரோட மனசாட்சிக்கும் தெரியும் ஆரம்பத்துல இருந்து யாரு வம்பெடுத்தா. அதுதான் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து காட்ட பண்ணிக்கிறாங்க. ஏன்னா காமிச்சா ஒரு பக்கம் சேனல் காமிச்சாங்கன்னா சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வேணும். ஓகேங்களா? திவாகருக்காக ஃபுல் ஆடியோ வீதாரத்தை அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆடியோ ஆதாரத்தை வீடியோவோ ஆடியோ கொடுக்க மாட்டாங்க. அதனால அவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உடனே வந்து ஏன் அவர் சப்மிட் பண்ணல சார்? அதை மீனானது கேளுங்க சார். இதுக்கு எதுக்கு 3 நாள் எடுக்கணும்? தப்பு பண்றவங்க சார் 3 நாள் கழிச்சு வந்து ஆஜராவாங்க. ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு மறைஞ்சுக்கிட்டு ஒரு ஆள் கொலை பண்ற நேரம் மறைஞ்சு இது பண்ணிக்குவோம். 3 நாள் கழிச்சுதான் வந்து இந்த மாதிரி ஏதாவது இதெல்லாம் நடக்கிறது இயற்கை தானே உங்களுக்கு. எப்படி ஒரு ஸ்டுடியோக்குள்ள ஒரு சமையல் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு, அங்க எப்படி ஒரு ஆர்டர் எடுத்துட்டு போக முடியும்? ஏதோ அப்புறம் எப்படி எனக்கு ரத்த காயம் வரும்? கனமான பொருள் இல்லாம எப்படி ரத்த காயம் வரும்? சமையல் ஆயிட்டு ஏன் வேற எந்த பொருளும் கனமான பொருளே இருக்காதா? கனமான பொருளை வச்சு எரிஞ்சுனாலும் எனக்கு அந்த இடத்துல நான் தான் போல்டா எல்லாத்தையும் காமிக்கிறேன். அன்னைக்கே வந்து இல்லைன்னு சொல்லிடுவாங்க சார். அவங்க 2 பேரும் வந்துட்டு இதெல்லாம் சார் உங்களுக்கு புரியலையா? அவங்க பண்றதுலயே புரியலையா? இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஓகேங்களா? எல்லா மக்களும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. தப்பு பண்ணவங்க ஏன் அன்னைக்கே வரணும் தானே? என் மக்கள் தப்பு இல்லைன்றத சொல்ல விடுதானே? எதுக்கு இத்தனை நாள் யோசிக்கணும்? அன்னைக்கே கான உணவு அவங்க பண்றது அவங்களுக்கு தெரியும் இல்லையா? பிரச்சனை பேசாம ஓடி போயிட்டாங்க புகழ் கான உணவு வந்தப்ப. ஓகே ஆனா அந்த நடந்த சம்பவத்துல உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கு. அந்த கேமரா ஆதாரம் தான் சார். அது போல மாக்காவை பத்தி தனிப்பட்ட முறையில் ஈசிஆர்ல ஒரு பெண்கள் கிட்ட தப்பா நடந்தது நிறைய வீடியோ ஆதாரங்கள் சொல்றாங்க. ஆனா நிரூபிக்கணும். ஒரு ஆள் மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா சும்மா போற பக்கம் 10ஆம் தேதி எடுத்துட்டு போக முடியாது. எதை நிரூபிக்க சொல்லுங்க, நான் அவரை நிரூபிக்கிறேன். ஈசிஆர்ல ஒரு பெண்கள் நடந்தது எல்லாத்தையும் நான் நிரூபிக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி மாக்காப்பா நம்ம அந்த பர்சனுக்குள்ள போக கூடாது. பட் சார் தேவையில்லாம ஒரு மனிதர் மேல தப்பு பண்ணிட்டு அவங்க இரும்புறாடல அடிச்சு விட்டு நான் இதை விட கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல சார். அவர் பெத்த பிள்ளை மேல தலையில அடிச்சு நான் எரியலன்னு சொல்லட்டும், நான் விட்டுக்கிறேன். ஓகேங்களா? இதை தவிர நான் என்ன சொல்றது தெரியல. பெத்த பிள்ளை மேல கடவுள் மேல நம்பிக்கை இருக்கும், நம்ம ரத்த சொந்தத்து மேல நம்பிக்கை இருக்கும். அவர் ரத்த சொந்தம்னா பெத்த பிள்ளை, பெத்த தாய், மனைவி, இவங்க யாரு மேலேயா தலையில அடிச்சு அவர் சத்தியம் பண்ணட்டும், நான் விட்டுக்கிறேன். நான் இரும்புறாட வச்சு எரியவே இல்லை அப்படின்ட்டு. அதே மாதிரி பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்து நான் அவங்க மேல தலையில அடிச்சு சத்தியம் பண்ணட்டும். ஓகேவா? இதோட நான் சொல்றதுக்கு நான் சத்தியம் பண்ண ரெடி. எல்லாரும் ஒண்ணு கடவுளுக்கு பயப்படுவோம், நம்ம ரத்த சொந்தத்து மேல பயப்படுவோம் இல்லையா?
அவர் பெத்த பிள்ளைங்களை தலையடிச்சு சத்தியம் பண்ணட்டும். ஏன்னா அவர் வைக்கிற அக்யூசேஷன் பெரிய அக்யூசேஷன். இல்ல சார், இப்ப எல்லாமே உங்க நெகட்டிவா போயிடுச்சு தெரியுதா? அந்த அப்படிலாம் இல்ல பேட்டி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் சார். இவனை ஏன் சார் பேட்டி எடுக்கிறீங்க? இவனுக்கு யார் சார் வாய் கொடுக்குறா? ஒண்ணும் இல்லாம சும்மா உட்காந்துருக்கான் சார். தண்ணி அடிச்சு விட்டு சும்மா. இன்னும் இவரை பத்தி நிறைய சொன்னாங்க. தண்ணி மட்டும் கிடையாது, அந்த சிகரெட்ல கஞ்சா வச்சு இங்க பாருன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இவரை பத்தி இன்னும் வண்டியா கால வெளியில வந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி ஆட்களை அவன் வளர்ச்சி இல்லாம இருக்கான். யாரோட வளர்ச்சி? இந்த மாதிரி ஆட்கள் சார் எல்லா மீடியாலும் போட்டாங்க. அவனுக்கு அசிங்கமா போச்சு. அந்த ஒரு இதுல அப்படி பேசுறாரு. ஏன் அவங்க தண்ணி அடிச்சா தாய்க்கு இந்த இடத்துக்கு வித்தியாசம் தெரியாதா? ஏன் சார் கடவுள் இருக்கார் சார். கடவுள் இருக்கார் சார். அண்ணா காக்கா சொல்ல அப்ப அண்ணா காக்கா கஷ்டத்துல நான் ரிப்போர்ட்டரே கேட்கிறாரு. வேலைக்கு போங்கன்னு கேட்கிறாரு. அதே ஆபீஸ்ல வேலை முடிஞ்சுட்டு எவனா தண்ணி இருக்காங்களா? நான் கூட இருந்து நான் பாத்தேன். அண்டாக்கா கசம் உட்காந்து அடிச்சார்ல அவருடைய தனிப்பட்ட விஷயம். அதான் நம்ம சொல்ல முடியாது. ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இல்ல. அதுக்கப்புறமா அவருக்கு எபிசோட் இருக்கு. என்னோட எபிசோட் முடிஞ்சு அதுக்கப்புறமா அவருக்கு எபிசோட் இருக்கும். புரியுதுங்களா? உள்ளுக்குள்ள உட்காந்து ஃபுல்லா அடிக்கிறாப்படி. என்ன சார் கேள்வி இதெல்லாம் சார்? தப்பு பண்றவங்க அவங்க வாயில தான் இல்லைன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஏன் அன்னைக்கு வர்றது இது மெயினான கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே? இவ்வளவு பெரிய அக்யூசேஷன் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியுது. அன்னைக்கே வந்து இது ஏன் திட்டமிட்டு பெரிய ஆட்கள் நான் ஒரு ஆள் சார். அவங்க எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க. சமுதாயத்துல இப்படிதான் ஒரு ஆள் வளர்ந்து வர்றப்ப இப்படிதான் எல்லாம் கேங்க சேர்ந்து ஒடுக்க ட்ரை பண்ணுவாங்களா? நான் ஒரு ஆளு அவர் எத்தனை பேர் எழுதுறாருன்னு பாருங்க. இல்ல அவர் ரொம்ப வருஷமா இருக்காரு சார். ரொம்ப வருஷமா இருக்காரு. அப்படிங்கும்போது ஆட்களை வரதான் செய்வாங்க சார். பல நாள் திருடன் ஒரு நாள் அவப்படுவாங்க. என்னைக்குனாலும் தப்பு கொண்டு மாட்டிதான் ஆகணும். ஓகேங்களா? எத்தனை பேருக்கு பாவம் இந்த அளவு தைரியம் இருந்துச்சோ, எத்தனை பேருக்கு இப்படி வெளியில சொல்லாம போட்டாங்களோ, எத்தனை பேருக்கு பப்ளிக் இன்ஃபுளுன்ஸா இருந்துச்சோ அந்த சொன்னா அது வெளியில வர்றதுக்கு. ஓகேங்களா? நிறைய பேர் இந்த மாதிரி கஷ்டங்கள் அனுபவிச்சு போயிடுறாங்க. என்னால தாங்க முடியல. 50-60 பேர் முன்னாடி இன்னும் அவமானப்படுத்தி பண்ணிட்டாரு. அதற்கான பதில்களை கண்டிப்பா அனுப்பிப்பார் சார். இப்ப அடுத்த நகரம் நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? உங்க மேல இப்ப எடுத்திருக்கேன். நான் மதுரை கலெக்டர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். மாக்காப்பா மேலேயும் புகழ் மேலேயும் வானவனத்து மேலேயும். திரும்பவும் சார்? ஆமா சார். ஆமா சார். கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கான உரிய நடவடிக்கை அங்க உள்ள சிபிசிஐடி கேமராக்களும் அதை வாட்ச் பண்ணிட்டு அந்த இதை போயிருக்காங்க. சிபிசிஐடி ஆபீசர்களும் என்ன வந்திருக்கீங்க, என்ன மேட்ரு, என்ன இது, என்ன எல்லா மனு சிஎஸ்ஆர் காப்பி எல்லாத்தையும் வாங்கி பார்த்து போட்டோ எடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா? இது மாதிரி அடுத்த கலைஞர்கள் தாக்கப்படக்கூடாது. உலக மக்களுக்கும் தெரியும். போலீஸ் ஸ்டேஷன் வராம 3 நாள் கழிச்சு ஒரு பிளான் பண்ணி வந்து அங்க கதையை ஜோடிப்பா. அப்படி மக்கள் நம்புறதுக்கு மக்கள் முட்டாள்கள் கிடையாது. எஜுகேட்டட். அந்த காலம் மாதிரி இந்த காலம் கிடையாது. யாருனாலும் ஏதாவது ஒரு ஆக்ட் ஏதாவது ஒருத்தவங்களை யாருனாலும் என்னன்னாலும் சொல்லிக்கலாம். டக்குன்னு அவங்க வந்து அவர் வந்து அடிச்சு விட்டு டக்குன்னு ஜாதி பேருனா அந்த ஜாதிக்கு உண்டான ஒரு இதே போயிடும் சார். மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு கவச வழியா அரசாங்க சட்டம் ஏற்படுதுன்னா அந்த சட்டத்தை பயன்படுத்தி அடுத்தவங்களை அடிச்சுட்டு தாக்கிட்டு இதை பயன்படுத்தினா வீடியோ ஆதார் வரணும்ல, ஆடியோ வேணும்ல. இந்த வார்த்தை சொல்லி திட்டினான்ற ஆடியோ தானே அவனுக்கு சப்மிட் பண்ணா ஆட்டோமேட்டிக் நானே இதாயிருது. பிரச்சனையை தாண்டி நீங்க வந்து சமூக ரீதியான பிரச்சனை அப்படி கொண்டு அப்படிதான் சார் அவங்க திருச்சி விடுறாங்க. தப்பு பண்ணவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆதாரம் வேணும்ல. ஆதாரம் இருந்தா ஓகே சார். எல்லாருக்குமே தெரியும் நானும் உனக்கு பண்ற ஆளு மக்களே நீ நான் போறப்ப கலெக்டர் ஆபீஸ் போற கூட கேட்டாங்க. அந்த ஆளு உங்களை பிக் பாஸ்லயே பண்ணாத டார்ச்சர் கிடையாது. அந்த எல்லா வேலையும் பண்ணுவான். நீங்க கடவுள் மேல பாரத்தை போட்டு இருங்க, நாங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கோன்றாங்க. ஓகே இன்னைக்கு வரல பேசல பிரஸ் மீட்ல 2 பேரும் வந்துட்டு வந்த சேர்த்துல ஓடி போயிட்டாங்க பாருங்க சார். அன்னைக்கு ஏன் சார் பிரஸ் மீட் கொடுக்கல? 3 பேர் மாத்தி சொன்னா உண்மை தெரிஞ்சிடும். பிளான் பண்ணி உங்களுக்கு தெரியுதா தெரியலான்னு தெரியல. பத்திரிகை உங்களுக்கே தெரியலாட்டி மத்தவங்களுக்கு எப்படி தெரியுது? அவங்க பண்றதுலேயே அந்த தப்பு தெரியுதா இல்லையா? திட்டம் போட்டு பிளான் பண்ணி ஒண்ணு பேசுறாங்க. இல்ல சார், நீங்க வச்ச குற்றச்சாட்டை மெயினா மாக்காப் ஆனந்த் மேல தான் வச்சீங்க. சோ அதனால 3 பேர் மேலே சார் 3 பேர் காணாமணத்தை மூல காரணம் சொன்னேன். உங்க இன்டர்வியூல எடுத்து பாருங்க. காணாமணத்து மூல காரணம் அவருக்கு சப்போர்ட் பண்ணது புகழ். மாக்காப்பா என்னன்னு தெரியாம ராட வச்சு எரிஞ்சிருக்கு. இதுதான் சொன்னேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி கொலை மிரட்டல் விடுத்ததையும் நான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தெளிவா சொல்லிட்டேன். கண்டிப்பா சார். உண்மை பார்க்கலாம். தொடர்ச்சியா சந்திப்போம். ஆமா. மிக்க நன்றி சார்.